அன்பு நெஞ்சங்களே, இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம். இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. இன்றைய நற்செய்தி வாச சிந்தனை திருமுழுக்கு யோவானின் பிறப்பு. லூக்கா நற்செய்தி நூல் பிரிவு 1, இறை சொற்றொடர்கள் 57 முதல் 66 முடிய. இதன் விளக்கம் அறிவோம். எலிசபெத் ஓர் ஆண் மகவை பெற்றெடுத்தார். இந்த செய்தி உறவினரிடையே மாத்திரமல்ல, அண்டை வீட்டார் அயலகத்தார் யாவிடமும் பெரும் மகிழ்ச்சியை உண்டாக்கியது. 8ஆம் நாளில் விடுத்த சேனம் செய்யும்போது பிள்ளைக்கு பெயர் சூட்டும் மரபும் இருந்தது. அவருக்கு என்ன பெயரிடுவது என்று முதலில் யாரும் கேட்கவில்லை. தந்தையின் பெயரையே சூட்ட விரும்பினர். சக்கரியா என்பதற்கு கடவுள் மாட்சி அடைந்தார் என்று பொருள். ஓர் அரிய வல்ல செயலை கடவுள் நிகழ்த்தியுள்ளதால் அந்த பெயரே பொருத்தம் என்று எண்ணினர் போலும். ஆனால் எலிசபெத் அதை தடுத்து யோவான், கடவுளின் அருட்கொடை என்ற பெயர் சூட்ட வேண்டுமென்றார். சக்கரியா தனக்கு கப்ரியேல் தூதர் சொன்னதை எலிசபெத்துக்கு எழுத்தின் மூலம் தெரிவித்தார். அந்நேரமே அவருடைய வாயின் கட்டு அவிழ்க்கப்பட்டது. கப்ரியேல் தூதரின் வாக்குப்படி அவர் நம்பிக்கையோடு கீழ்ப்படிந்தமையால் அவருடைய உதடுகள் திறக்கப்பட்டு அவர் தூய் ஆவியால் நிறைந்து கடவுளை ஒரு பாடல் வழியாக போற்றி துதித்தார். அன்பார்ந்தவர்களே, பெயர் இல்லாத எந்த பொருளும் இல்லை, பொருள் தராமல் எதற்கும் பெயரும் இல்லை. பெயர் வெற்று சொல்லல்ல, அர்த்தம் தாங்கி உணர்வை வெளிப்படுத்தும் ஊடகம் அது. மனித குழந்தைக்கு ஒரு பெயர் சூட்டும் நிகழ்வை ஒரு விழா போல கொண்டாடுவதும் மரபில் உள்ளதே. கூப்பிட்டு அழைப்பதற்கான வெறும் அடையாள குறியீட்டு சொல் அல்ல பெயர். வாழ்வின் பயன் உணரவும், எல்லா நலமும் பெறவும், பகிரவும், பயணிப்பதற்கான இலக்கை தெளிவுபடுத்துவதே பெயர். உறவின் அறிமுக ஆரம்பமே பெயர் பகிர்தலில்தான் தொடங்குகிறது. புதுமை, நவீனம் என்ற போக்கில் ஏதோ ஒரு பெயர் என்ற போக்கை தவிர்ப்பது சிறப்பு. வீரம், புனிதம், இனிமை, பண்பு போன்ற நல் இயல்புகள் தோய்ந்த பெயர்களை தேர்ந்தெடுப்பது மாண்புடையது. அந்த குறிப்பிட்ட பெயரை எல்லாரும் கூப்பிட்டு அழைக்கும்போது அந்த பெயர் கொண்ட நபருக்கு வெறும் அழைப்பாக இல்லாமல் அந்த நபருக்கான செயலூக்கமாக புலப்பட வேண்டும். இதுவே அவருக்கான பயிற்சி களமாக மாற வேண்டும். அந்த தனி நபரின் வாழ்வு செயலுக்கான கருவாக பெயர் விளங்கிட வேண்டும். இதற்கான திசையை சுட்டி காட்டுவதுதானே இயேசுவின் திருவருகை. இன்றைய காலச்சூழலில் பெயரின் அடிப்படையில் இருவிதமான குறைபாடுகள் வளர்ந்து வருகின்றன. ஒன்று, பெயருக்கேற்ற வாழ்க்கை வாழாமல் துருமாதிரியாக திகழ்வது. 2, புரியாத பெயர்களை வைத்து குழந்தைகளை அழைத்தல். இது ஒரு ஃபேஷன் போன்று உள்ளது. இந்நிலைகள் அகல வேண்டும். சிந்தித்து தியானித்து செயல்படுவோம். எனது வாழ்வில் பெயருக்கேற்ற வாழ்வு உள்ளதா? இறைவன் விரும்பும் பெயரை எனது பெற்றோர் தேர்வு செய்துள்ளார்களா? இறைவன் திட்டத்தில் உறுதியான நம்பிக்கை உள்ளதா? மன்றாடுவோமாக. வல்லமை மிக்க இறைவா, நாங்கள் அனைவரும் பெயருக்கேற்ற வாழ்வு வாழாமல் நீர் விரும்பும் பெயரை எங்களது பெற்றோர் ஏற்றுக்கொள்ளவும், உமது திட்டத்தில் உறுதியாக நம்பிக்கை வைக்கவும் வரம் தாரும். ஆமீன்.